ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் அண்ட் see you with universe. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, ரொம்ப பேசிக்கான இருக்கும் இல்லையா? ஸ்லாப் ரேட் எப்படி அப்ளை பண்ணணும், ரிபேட் என்னென்ன பண்ணணும், சர்சார்ஜ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதான் மார்ஜினல் ரிலீஃப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோன்ட் வெரி காய்ஸ், ரொம்ப ஈஸியாக பர்டன் இல்லாமல் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாப் ரேட். இன்கம் டேக்ஸோட பேஸே வந்து இதுதான். ஸோ எங்கே நம்ம எப்படி என்ன சம்ஸ் போட்டாலும் கடைசியாக இந்த ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லாப் ரேட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 டேக்ஸ் ரிஜீம் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜீம், ஒன்று வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜீம் அண்ட் இன்னொன்று வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம். ஓல்டு டேக்ஸ் ரிஜீம், டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம். ஸோ இந்த டிஃபால்ட் ஓல்டுலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து அனதர் நேம்ஸ். டிஃபால்ட்டுக்கு வந்து என்னென்னா நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டுக்கு வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 115 BAC அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த உள்ளே இருக்க என்ன மேட்டர் ஸ்லாப் ரேட் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது நோ ப்ராப்ளம், அதில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் டேரெக்டாக எல்லாருக்குமே இதான் காமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப் டு 3 lakh வரைக்கும் அதுக்கு என்னென்னா நில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா 3,01,000லேருந்து 7 lakh வரைக்கும் இதுக்கு 5%. ஓகே, இதுக்கு 5%. நெக்ஸ்ட்டு 7 lakh to 10 lakh வரைக்கும் இதுக்கு 10%. அடுத்து 10 lakh to 12 lakh வரைக்கும் இதுக்கு 15%. அடுத்தது 12 lakh to 15 lakh வரைக்கும் 20%. அபவ் 15 lakh வரைக்கும் 30%. ஓகேவா? 30%. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இன்கம் டேக்ஸ் ரிஜீமோட ஸ்லாப் ரேட் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீமுக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பார்த்த இந்த 3 lakh கண்டென்ட்டையே இங்கே 3 வாட்டி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 60 இயர்ஸ்க்கு உள்ளவங்க, இன்னொன்று வந்து 60 to 80 இயர்ஸ்க்கு உள்ளவங்க, இன்னொன்று வந்து 80 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க. ஸோ இவங்க வந்து இப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக டிஃபால்ட் நியூ டேக்ஸ் ரிஜீமில் 3 lakh காமனாக வந்து கொடுத்துருக்காங்களா? பட் இங்கே என்ன வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜீமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 இயர்ஸ் வரைக்கும் நார்மலாக இருக்கவங்களுக்கு 2.5 lakh வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன். ஓகே, ஸோ 60 to 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு 3 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன். அதாவது இங்கே உள்ளதான். அதாவது முன்னாடி ஓல்டு ஸ்கீம் சூஸ் பண்ணாங்கன்னா 3 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன். அதாவது 60 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கவங்க. அடுத்தது இதே அவங்க 80 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா 5 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன். ஓகேவா? இந்த பெனிஃபிட் எல்லாமே அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது என்னென்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நார்மல். ஸோ 5 lakh வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ 5 lakh அதுக்கப்புறம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% வந்து டேக்ஸ். அதுக்கப்புறம் 5 lakhலேருந்து 10 lakh வரைக்கும்னா 20% வந்து டேக்ஸ். அதுக்கப்புறம் 10 lakhக்கு மேலே அப்படின்னா 30% டேக்ஸ். ஸோ இங்கே வந்து 15 lakhக்கு மேலே தான் வந்து 30% வந்து வருது. ஓகே, ஸோ இன் சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நார்மல் ஃபார்வாட் நியூ டேக்ஸ் ரிஜிம்க்கு எப்படி அப்படின்னா 3 lakh வரைக்கும் நில். ஸோ நோ ப்ராப்ளம். 3 to 7 lakh வரைக்கும் அதை நார்மலாக நம்ம போட்டு தான் கண்டுபிடிக்கணும். 5% வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ 7 to 10 lakh வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 7 lakh வரைக்கும் இங்கே மேலே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 lakh வரைக்கும் 20% கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 7 lakhல பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும் 10% போட்டால் போதும். ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள் ஹியர். இப்போ வந்து என்னென்னா 8 lakh வந்து நம்ம டேக்ஸ் போடணும்னு வச்சுக்கணும். ஓகேவா? 8 lakh வந்து டேக்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த 8 lakhல ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதில் எப்படி போகணும்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த 8 lakhல இது வரைக்கும் நம்மளுக்கு 7 lakh வரைக்கும் இருக்குது. என்னது 20,000 இருக்குது. ஓகேவா? ஸோ 7 lakh வரைக்கும் 7 lakh வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 20,000 இருக்குது. ஓகேவா? 20,000 இருக்குது. இதே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 8 lakhல 1 lakh. அப்போ 1 lakhக்கு மட்டும் நம்ம என்ன போட்டால் போதும் அப்படின்னா 10% போட்டால் போதும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி தான் என்னென்னா இதுக்கு போடணும். ஸோ அதே மாதிரி இப்போ என்னென்னா பேலன்ஸ் இருக்க 1 lakhக்கு மட்டும் என்ன போட்டால் போதும் 10% வந்து போட்டால் போதும். ஸோ இப்போ 10% போட்டு இந்த ஆன்சரோட நம்ம என்ன இதை வந்து ஆட் பண்ணி இங்கே நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் ரிபேட்டு சர்சார்ஜ் இதெல்லாம் அப்ளை பண்ணும். ஓகேவா?
ஸோ அப்படி தான் வந்து போடணும். இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த 10 லேக்கை தாண்டி ஏதாவது இருக்குது நம்மளுடைய கொஷினில் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு எவ்வளவோ அந்த பேலன்ஸுக்கு 15% போட்டால் போதும். ஸோ அது மாதிரி 12 லேக் to 15 லேக் இதில் வந்து 12 லேக் வரைக்கும் என்னென்னா 80,000 கண்டுபிடிச்சி வச்சாச்சு நம்ம டேக்ஸ் ஆல்ரெடி. பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் 20% வந்து போட்டால் போதும். ஓகேவா? அடுத்தது வந்து 50 லேக் அண்ட் அபவ். ஸோ 15 லேக் அண்ட் அபவ் வரைக்கும் என்னென்னா ஸோ 15 லேக் வரைக்கும் 1,40,000 டேக்ஸ். இதே 15 லேக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனால் கூட அதுக்கு 30% ஆட் பண்ணி அதை டோட்டல் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்படி தான் வந்து இதுக்கு போடணும். இப்போ நான் இதே சொல்லிக் கொடுத்த இதே ஃபார்மேட்டில் தான் இங்கேயும் நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு நார்மல் சிட்டிசன். ஸோ நார்மல் சிட்டிசன்னு வரப்போ அவங்களுக்கு அப் டு 2.5 லேக் வரைக்கும் நோ ப்ராப்ளம். 2.5 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் 5%. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சி போட்டுக்க வேண்டியதான். இதே 5 லேக்லேருந்து வருது 5 லேக்லேருந்து வருது அப்படின்னா அப் டு 5 லேக் வரைக்கும் 12,500 தான் டேக்ஸ். உங்களுக்கு 5 லட்சம் வாங்கினாலும் 12,500 தான் டேக்ஸ். பேலன்ஸ் வர 6 லட்சமோ 7 லட்சமோ அப்போ 2 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமா? ஸோ அதுக்கு நம்ம 20% அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் 10 லேக் வரைக்கும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ 10 லேக்குக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தாண்டி வரும் இல்லையா? ஸோ 12 லேக்கு 13 லேக்கோ அப்போ 3 லட்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும் 13 லேக்னா. அப்போ அந்த 3 லேக் எக்ஸ்ட்ராவாக இருக்க விஷயத்துக்கு நம்ம இந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சேம் லைக் தட் இதையும் போடணும் இதையும் போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரிபேட். What rebate? So guys, if you want the summary notes, just join the Telegram group. Okay, I will upload frequently. Okay, so next என்னன்னா next rebate. ரிபேட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி 5 லேக் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 12,500 லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் பண்ணி உங்களுக்கு டேக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரிபேட் பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். இதே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு 7 லேக் வரைக்கும், அதாவது 25,000 வந்து ரிபேட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 7 லேக் கொஷினில் வாங்குறாங்க அப்படின்னா அப் டு 25,000 வரைக்கும் அவங்களுக்கு ரிபேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சர்சார்ஜ் வந்து நார்மலாக வாங்குறவங்களுக்கு கிடையாது. மோர் தேன் 50 லேக் கிட்ட வந்து அவங்களுக்கு இன்கம் இருக்குது. எல்லா இன்கமையும் நம்ம ஆட் பண்ணி அந்த டோட்டல் இன்கம் வரப்போ அது 50 லேக் கிட்ட இருக்குது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சர்சார்ஜ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி 50 லேக்னா இங்கே 10%, 1 crore அப்படின்னா இங்கே 15%. ஓகேவா? ஸோ 2 crore அப்படின்னா 25% போடணும், 5 crore அப்படின்னா 37%. ஸோ கிராஸ் அந்த இன்கம் ஸ்லாப் ரேட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம் நம்ம சர்சார்ஜ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இதே நியூ டேக்ஸ் ரெஜிம்னா ஸோ இந்த இடத்துல வந்து 37 இருக்குல்ல, இந்த இடத்துல 37 இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஆஸ் யூஷுவல் இதில் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்ததான் என்னென்னா செஸ் ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவோட 4% வந்து ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் வந்து செஸ்ஸு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இதை நம்ம டோட்டல் போட்டாவே என்னென்னா டேக்ஸ் பேபிள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த டேக்ஸ் பேபிளுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது என்ன மீனிங் அப்படிங்கிறது நான் என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மார்ஜினல் ரிலீஃப்க்கு வந்து நல்ல ஸ்டெப்ஸ்லாம் வந்து வரிசையாக இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் வந்து வரிசையாக வந்து ஸ்டெப் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டெப் 1 ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து தரவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எப்படிப்பட்ட மார்ஜினல் சம்ஸையும் போட முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன்டகிரேஷன் மெத்தட் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா? பிஸ்னஸ் இன்கம், அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஸ்பெஷல் இன்கம், ஸ்பெஷல் ரேட்ஸோடைய பேசிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் ரிஜீம் பார்த்தோமா? டேக்ஸ் ரிஜீமில் ஓல்ட் அண்ட் நியூ வந்து பார்த்தோம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்து ரிபேட்டில் எப்படி வந்து போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரிபேட்டில் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சர்சார்ஜ் ஆட் பண்ணுறது, செஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செப்பரேட்டாக வந்து பார்த்தா இட் வில் பி ஈஸி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஸோ இது ஒரு வாட்டி ஏதாவது ஒரு இன்கம் வச்சு சொல்லி தந்துடுவா எப்படி அப்ளை பண்ணணும்னு. ஸோ ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் ரேண்டமாக ஒரு 12 வச்சுக்கலாம். 12 லேக் இதில் கரெக்டாக இருக்கா? சம்திங் ஏதாவது ரேண்டமாக சொல்லுங்கள். 13 லேக் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷின் டோட்டல் இன்கம் என்னென்னா 13 லேக்.
ஓகே. ஸோ இந்த 13 லேக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லாப் ரேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணுமா, இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு 3 லேக்குக்கு ஓகே. நம்ம டேரெக்டாக 13 லேக் அப்படின்னோடனே இது எந்த கேட்டகிரியில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த கேட்டகிரியில் வருது, இதில் வருது. ஓகேவா? அப்போது இந்த அமௌண்ட் எது 12 லேக் வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போது இப்போ 12 லேக்குக்கு 80,000. ஓகேவா? 12 லேக்குக்கு 80,000. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 13 லேக்கில்? 1 லேக் இருக்குது. ஸோ அந்த 1 லேக்கில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 20% கண்டுபிடிக்கணும். இந்த 20% நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 20% நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ 20,000 வரும். கரெக்டாக 20% முடிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், இது 1 லேக் ஆகிடும். கரெக்டாக டோட்டல் பண்ணால் 1 லேக் ஆகிடும். ஸோ இந்த 1 லேக்குக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்கணும், இந்த 13 லேக் ரிபேட் கண்டென்ட்டில் வருதான்னு பார்க்கணும். ஸோ இதுலேயும் வரல, இதுலேயும் வரல. மேபி அவங்க ஓல்டாக நியூ ஒன் பார்த்தோம்னா எதுலேயுமே வரல. ஆக்சுவலி ஓல்டுலேயுமே 5 லேக் வரைக்கும் தான், நியூவில் 7 லேக் வரைக்கும் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா சர்ச்சார்ஜில் வராங்கன்னு பார்க்கணும். 50 லேக்குக்கு மேலே இருக்கா, இல்லை. ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டும் இவங்க இதில் வராது. அடுத்தது என்ன பண்ணணும், டேரெக்டாக செஸ்ஸுக்கு போயிட வேண்டியதான். ஸோ ப்ளஸ் நம்ம 4% போட்டு ப்ளஸ் நம்ம 4%, சாரி கைஸ் நாட் ஒர்க்கிங், ப்ளஸ் 4% போட்டு நமக்கு வர ஆன்சர் தான் என்னது, டேக்ஸ் பேயபிள். ஓகே கைஸ், அதாவது இதில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மார்ஜினல் ரிலீஃப்லேருந்து பேசிக் கான்செப்ட்ஸ் லெசன் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், see you later. Okay, until then, this is Shweta signing off. Thank you.